வணக்கம் நண்பர்களே. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது. இதுல என்ன ட்விஸ்ட்னா நமக்கு எதுக்கு ஃபோக்கஸ் இல்லாம போகுதுன்னு கூட தெரியும். ஸோ நானும் டெய்லியும் கண்டென்ட் போடணும், கேலிஸ்டெனிக்ஸ் பண்ணணும், இது போக வேற ஏதாவது வேலை இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுக்க தான் செய்வேன். நான் ஃபோக்கஸா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவேன்னு வேணா சொல்றேன் நண்பர்களே, ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேலை செய்யும் போது அந்த போனை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த வேலையை பார்க்கணும். போன்ல தான் எடிட் பண்ணணும்னு இருந்தாலும் எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். ஆனா நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு கை கொஞ்சம் உறுத்தும். அதுக்கு 25 நிமிஷம் ஃபோக்கஸா அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும் போது என்ன நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அடுத்த மறுபடியும் அந்த வேலையை பார்க்க போயிடணும். ரீல்ஸ் பார்க்க போயிடக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க. பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிரும். பிரெயின் எப்படி நம்ம கண்டென்ட் என்னங்க இது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். மூணாவது, ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் பார்க்கணும். மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. அப்போதான் அந்த வேலையை ஸ்பீடா முடிக்க முடியும். அடுத்த எதுவும் வேலை இருந்தா டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஒன்றும் பிறந்த உடனே வரக்கூடிய டேலண்ட் இல்லை நண்பர்களே. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பழகிடும். அவ்வளவுதான் நண்பர்களே.